சார் நான் கேட்டது அண்ணாமலை வர்சஸ் நயினார் ஏதோ மோதல் இருக்கா இல்ல அண்ணாமலை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நான் கேட்டேன். பழைய ட்ராக் எல்லாம் சொல்லுங்கிறீங்களே நீங்க, இல்லங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்றீங்க. ஆமா. இது எதுக்குமே நமக்கு ஆதாரமும் இல்லை இப்போ வரைக்கும். ஆமா. சரியா? ஆமா. எதுக்கும் ஆதாரம் இல்லை. எதுக்கு ஆதாரம் இல்ல, பாஜகவுக்கு ஆதாரம் இல்ல, ஐபிக்கு ஆதாரம் இல்ல, பிஜேபிக்கு ஆதாரம் இல்ல. இதெல்லாம் பொய்யா பிஜேபியே கட்டுக்கதையை சொல்லி, பிஜேபியை கட்டுக்கதையை எழுதி, மாரிதாஸ் கட்டுக்கதையை சொல்லி, பதவியை நீக்கிறது கட்டுக்கதையை நீக்கி அண்ணாமலையை மூடி இப்போ நேரடியாக ஹாட்லைன்ல வச்சிருக்காரு. அப்படித்தானே சார்? ஏடிஎம்கே கூட்டணிக்காக அண்ணாமலை மாற்றப்பட்டார். அதெல்லாம் இல்ல வெளியில சார், அதெல்லாம் இல்ல. அதாவது இத்தனை சொத்துக்களும் பிஜேபி தரப்பு எடுத்துட்டான். எடுத்த பிறகு இவரை நீக்குவதற்கு நேரம் பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் காக்கா உட்கார பணம் பலம் விழுந்தது. இதுதான் நீங்க அப்போ பாஜக தலைவர் யாரை நியமிக்க வேண்டும் என்று எடப்பாடி முடிவு பண்ணானது பாஜகவா அல்ல, அது அது சாதாரண ஜாக்கா, சாதாரண சாக்கடை ஜாக்கா. அது பாஜக மாநில தலைவரை ஒரு எடப்பாடி முடிவு பண்றாருன்னா அது ஆர்எஸ்எஸ் 4000 வருட கட்சி. அது எத்தனாயிரம் வருடம்? 4000 வருடம். காந்தியோடு மோதுகிற கட்சி, நேதாஜியோடு மோதுகிற கட்சி, நேருவோடு மோதுகிற கட்சி. இந்தியாவில் ஏறக்குறைய 3% ஆட்கள் இந்தியாவை 4000 வருஷமாக வைத்திருக்கிற கட்சின்னு சொல்லுவதற்கு லாய்க்கே இல்லை.